මේ වර්ෂයේ අනිවාර්යෙන් ජනාධිපති වර්ණයක් පැවැත්වෙන නිසා இந்த வருடத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளதால் இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் யார் அரசாங்கத்தை பொறுப்பேற்றாலும் 2027ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமையவே செயற்பட வேண்டும். 2025ஆம் ஆண்டளவில் வெளிநாட்டு இருப்பு இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக அமையாது. அதற்காக 5018 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும். அடுத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது எந்த அரசாங்கமும் இந்த நிதியை ஈடு செய்ய வேண்டும். இதற்காக சர்வதேச நாணய நிதியம் 663 மில்லியன் டாலரை நீடித்த கடன் வசதியின் கீழ் வழங்க இணங்கியுள்ளது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உலக வங்கி 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் 3655 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த உடன்படிக்கைக்கு அமைய செயற்படுவீர்களா இல்லையா என்பதை நாட்டிற்கு கூற வேண்டும். அப்போதைய அரசாங்கம் சர்வதேசத்துடனான நம்பிக்கை சீர்குலைத்தால் எல்சி திறக்க முடியாது. எல்சியை திறக்க முடியாவிட்டால் எண்ணெய் கிடைக்காது, உரம் கிடைக்காது, நாடே மிகுதியாகாது. එල්සිය එකක් කරන්න බෑ.